7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக இன்று நாளை மறுநாள் என 3 நாட்களுக்கு தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 10ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், 11ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 11 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னும், 12ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 9 மாவட்டங்கள்ல கனமழையும், காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பும், 13ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 15 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், அதே போல காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். 10ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் 10ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரம் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தற்போதைய சூழலை பொறுத்தவரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது எனவும், இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் எனவும், டிசம்பர் 12ஆம் தேதி இலங்கை, தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என கூறப்பட்டிருந்தாலும் கூட இது புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கறத இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லல. தொடர்ச்சியா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியுடைய நகர்வுகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று நாளை மறுநாள் 3 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழைக்கான வாய்ப்பும், 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள்.